ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சூப் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வச்சு கொடுக்குறதுன்னு பார்ப்போம். அது பாலோட சிக்கன் குழம்பு பண்ணலாம். ஸோ பேன் வச்சுக்கலாம் அடுப்பில். ஸோ ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா. குழந்தைங்களுக்கு செய்கிறனால கீ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி கொஞ்சம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கறியை போட்டுடலாம். ஸோ சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன், பூண்டு எல்லாத்தையும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதங்கினா போதும் அந்த கீயில். ஏன்னா எப்படியும் நம்ம கறியோட வேக தான் வைக்க போகிறோம் சூப் எடுக்கிறனால. நெக்ஸ்ட் வந்து தக்காளி சேர்த்து இதே சும்மா அந்த கீயில் ஒரு வதக்கு. சும்மா ஒரு 6 புதினா இலை சேர்த்துக்கலாம். இது கூட வாஷ் பண்ணி மஞ்சள் தடவி வச்சுருக்கேன் சிக்கன் ஆல்ரெடி. அதை அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கும். ஸோ சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம சூப்பு வந்து குழந்தைங்களுக்கு தான் எடுக்க போகிறோம். அதனால் காரம் இல்லாமல் கொஞ்சோண்டு செஞ்சால் போதும். ஸோ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பெருசாக காரம் இருக்காது, அதனால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இதே சேர்த்து நல்லா வதக்கி வைக்கணும். ஆல்ரெடி சிக்கன் வந்து மஞ்சள் தடவி தான் வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குழந்தைக்கு தான் செய்யணும், அதனால் கம்மியாக தான் போடணும் எல்லாமே. ஸோ கரம் மசாலா கொஞ்சம் சேருங்க, அப்போ தான் சூப்பர் நல்லாயிருக்கும். ஸோ சும்மா ஒரு லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூளும் லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, குழந்தைங்க சாப்பிட முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம்.
1 இயர் ப்ளஸ் உள்ள குழந்தைங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறமா பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவு லைட்டாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொத்தமல்லி போட்டு மூடி விட்ருங்க. விசில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போதைக்கு ஒரு அரை சொம்பு மட்டும் ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சிக்கன் முங்குற அளவுக்கு ஊற்றிடலாம். ஸோ இப்போ மல்லித்தலை தூவி மூடி போட்டு விட்டுருவோம். மிளகாலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சப்போஸ் இதே பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா பெப்பர் தூள், பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. ப்ளஸ் மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டு இன்னொரு 2 விசில் விட்டு பெரியவங்க குடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 விசில் வரட்டும். ஸோ புகை வர ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 5 விசில் எடுத்துடலாம். Diba?
சூப் ரெடி ஆகிடும். ஸோ விசில் போயிட்டுன்னா ரெடியூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. விசில் ஃபுல்லாக போயிட்டு விசில் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிக்கனுமே வெந்திருக்கும். எப்படியும் 5-6 விசில்ஸ் விட்டாச்சு. ஸோ நல்லாவே வெந்திருக்கும். ஸோ பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல நல்லா. ஸோ இது அப்படியே இந்த சூப் அப்படியே குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் குழம்பு அதிலே வச்சுக்கலாம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப அவங்களுக்கு நீங்கள் இதே செஞ்சு கொடுப்பீங்க. ஸோ அவ்வளோதான் டியர்ஸ். அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு சூப்பு செய்கிறது ரொம்ப சிம்பிள். இதே மெத்தடில் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச்.